குழந்தையே, நாளை உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒரு ஆண் வரப்போகின்றார். யார் என்று உன் அப்பன் உனக்கு சொல்வதைக் கேட்டு என் பிள்ளை, நிச்சயமாக என் தங்க பிள்ளை, நாளை உன்னுடைய வாசலில் ஒரு ஆண் வரப்போகின்றார் என்பதை நீ யார் என்று கேட்டுக்கொண்டு என் குழந்தை, விடியும் பொழுது சரி, மனது சற்று லேசாக இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக அந்த நாளில் என் பிள்ளையுடைய முழுமையான சந்தோஷங்களும் முழுமையான மகிழ்ச்சி பலன்களும் சந்தோஷத்தை அடைத்து விட்டதாக நிச்சயமாக நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய். உன்னை சுற்றி நடக்க வேதனைகளையும் எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க ஒருவர் நாளை விடியலில் எத்தனையோ முறை இவர்கள் உனக்கு உதவி செய்தாலும் உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றாய். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ நிச்சயமாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மை எல்லாம் தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளை, என்னுடைய இல்லத்தின் வரவிருக்குமான விருந்தாளி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வர விரும்புமான செய்தி உனக்கு மறுக்கப்பட்ட நேரமானது உன்னிடத்தில் சொல்லிவிட்டார். என்ன நடந்ததோ புரியவில்லை. உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லாம் இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ கண்ணீர் சிந்தி வருந்தி கொண்டிருக்கின்றாய். சந்தோஷங்களையும் பெற முடியாமல் இப்பொழுது எல்லாம் கெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி உன் அப்பன் இன்று இதனை எப்படியாவது கடந்து வர வேண்டும் என்பதை உனக்கு நல்லபடியாக சொல்லி, சட்டென்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது புரியவில்லையே என்று நீ குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் உன் அப்பன் உன்னிடத்தில் உனக்கான நன்மையை உனக்காக பெற்றுத்தரப் போகின்றார். எல்லாவற்றையும் எல்லா இடத்திற்கும் தகுந்தற்போல ஒவ்வொரு விதமான மற்றவர்களோடு என்பதை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். மற்றவர்கள் இடத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் ஒருபோதும் யோசிப்பதில்லை. மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த கவலையும் இருக்க தேவையில்லை. அதனால் என்ன நடந்தாலும் எந்த வினைவில் நடந்தாலும் எல்லாவற்றையும் பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ நம்பிக்கொண்டால் போதும். எப்படி உனக்கு உறக்கத்தை கொடுக்கிறது என்பதை முழுவதும் உனக்கு ஏன் தன் மேலும் மேலும் அந்த கஷ்டத்துக்குள்ளே சிக்கி தவிப்பது போன்ற ஒரு சில உணர்வு உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்ல நேரம் வந்து விட்டது என்று உணர்கின்ற தருணம் எப்பொழுதும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? உனக்கான நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற லட்சியத்தின் பாதையை நோக்கி உன்னை பயணிக்க வைப்பதுதான். அத்தனை பேரின் உச்சிகளையும் உன்னை தவிர பாதை நோக்கி அழைத்து சென்று விடும். உனக்கு புரிந்து விடுகிறதா என்று? ஆனால் என்ன செய்ய முடியும் என்பதை என் பிள்ளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வரவில்லை. இப்படியெல்லாம் மனிதனுடைய உணர்ச்சிகள் சிந்தனைகள் என்று இவை எல்லாமே இதை பார்க்கும் பொழுது என் குழந்தை மனது வேதனையாகத்தான் இருக்கின்றது. என்ன நினைக்கிறார்கள் என்று. ஏனென்றால் நீ கேட்ட விஷயம் எல்லாம் உனக்கான நிச்சயமாக உனக்கு பெற்று தரப்போகின்றது. இல்லாத பட்சத்தில் நீ நினைத்து விட்டது நல்ல விஷயங்கள் கூட உனக்கு மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கிவிடும். நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவற்றை உனக்கான தேவையை நிச்சயமாக அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். என் தங்க பிள்ளையே, என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை மட்டும். உன்னை விட்டு நம்பிக்கை கொடுத்தவர்கள் எல்லாம் அதையெல்லாம் நீ சந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லாவற்றையும் இந்த
அப்பன் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். யார் அந்த ஆண், யார் எதற்காக வருகின்றார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்கள் வருவது எதற்காக? அவர்கள் எதற்கு இங்கு வந்து என்ன சாதிக்கப் போகின்றார்? எதற்காக இங்கு வருகின்றார்? எந்த விஷயத்தை செய்ய வருகின்றார்? அவர் என்ன திட்டத்தை செய்து கொண்டு இப்பொழுது இங்கு வர காத்திருக்கிறார்? நாளை உன் இல்லத்திற்கு வருபவர் உனக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்யத்தான் வருகிறார். அவர் எதை செய்ய வருகிறார் என்பதை நீ சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கான இத்தனை நாளும் நடந்த சோதனைகள், கண்ணீர்களும், துன்பத்தையும், உனக்கான எல்லாவற்றையும் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து எடுத்துவிட்டு உனக்கான நன்மையை தரப்போகின்றார், நல்லதை தரப்போகின்றார். எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து எடுத்து உனக்கான இந்த அப்பன் உன்னிடத்தில் என்ன வேண்டினாயோ, இத்தனை நாளும் நீ எத்தனை விஷயத்தை கேட்டும் அது உனக்கான பல தடைகளை தாண்டி உனக்கான உன்னிடத்தில் வந்து சேரவில்லை. உன்னிடத்தில் அதனை நீ எப்பொழுதும் பெற்று கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது உனக்கான தகுந்த நேரம் அது அல்ல அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் உனக்கான நேரம் வரும் வரை அதை உன்னிடத்தில் இருந்து தள்ளி வைத்திருந்தேன். எப்பொழுதும் அப்பன் உனக்கான நேரம் வரும் வரை அதை இருந்து உன்னிடத்தில் இருந்து அதனை தள்ளி வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தேன். தங்களுக்கான நேரத்தை அப்பன் கொண்டு வரும் வரை உனக்காக அதனை பத்திரப்படுத்தி வைத்து உனக்கான எல்லா நன்மைகளையும் அப்பனிடத்தில் வைத்து கொண்டு எல்லாவற்றையும் காண்டு கொண்டு இருந்தேன். என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், அவர்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், யார் ஒருவர் அவர்களின் இல்லத்தில் வந்தது, யார் ஒருவர் அவர்கள் இல்லத்தில் எதனை செய்து விடுவார்களா? இந்த அப்பன் இருக்கும் பொழுது யாராலும் எதனையும் நடத்திவிட முடியாது அல்லவா? அதனால்தான் என் பிள்ளை இத்தனை நாளும் உனக்காக இந்த அப்பன் காத்து கொண்டு இருந்தேன். எவரையும் எதையும் செய்துவிட மாட்டேன் என் செல்லமே. உன் அப்பன் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்து முடியாது அல்லவா? எந்த பிரச்சனையையும் உன்னிடத்தில் கொடுத்து விட முடியாது அல்லவா? ஏனென்றால் இந்த அப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடத்தில் எப்பொழுதும் நெருங்கிவிட முடியாது அல்லவா? இந்த அப்பன் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடத்தில் வந்து நெருங்கிவிட முடியாது. எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடத்தில் வந்து எதனையும் பெற்று கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் உன் அப்பன் உனக்காக உன்னிடத்தில் இருந்து கண்டு கொண்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கி வராது. ஏனென்றால் இந்த அப்பன் இருப்பார் என்று அவர்களுக்கும் தெரியும். அப்பனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர்கள் துன்புறுத்துவது, வேதனைப்படுத்துவது கிடையாது. எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொண்டு இருப்பார். அதற்கான பதிலடியை கொடுத்து விடுவார் என்று நினைத்து அது பயந்து ஒதுங்கிவிடும். ஏனென்றால் இந்த அப்பனை கண்டு அவர்களுக்கு அத்தனை பயம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நடத்திவிட்டு இந்த அப்பன் உனக்கான நன்மையை உன்னிடத்தில் கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாம் நல்லதாக நடக்கும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.